இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அழியாத உடலால் ஆன்மாவை காக்கின்ற ஒரு புனித பிரான்சிஸ் சவேரியார். சிறப்பாக தாய் திராவை இவரை மறைப்பணியாளர் என்று கொண்டாடி மகிழ்கிறது. பல புனிதர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக பிரான்சிஸ் சவேரியார் மறைப்பணியாளர். இயேசுனுடைய விசுவாசத்தை, திரு அவையினுடைய மறையை, இயேசுனுடைய போதனையை மக்களுக்கு அறிவித்து அவற்றினுடைய சாரம்சமாக மரித்த உயிர் கொடுத்த ஒரு பணியாளரை தான் மறைப்பணியாளர். இந்தியாவின் பாதுகாவலர். இந்தியாவிலே இயேசுனுடைய விசுவாசம் தழைத்துவங்க மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்கின்ற புனித பிரான்சிஸ் சவேரியார். இந்த அருமையான புனிதர் இன்றைய முதல் வாசகம் எசையா 61:1-3 ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்திருக்கின்றார். அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொருவரும் அனுப்பப்பட வேண்டும். அனுப்பப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக தங்கள் பணியை உயிர் கொடுத்து உயிரை தியாகம் செய்ய வேண்டும். அந்த அளவில் தான் இயேசுக்காக அனைத்தையும் பொருட்படுத்தாமல் இறைவார்த்தை, இறைப்பணி என்று எப்பொழுதும் கடவுளுடைய பணியை மட்டும் செய்த ஒரு புனிதராக இந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் திகழ்கின்றார். அவற்றை தான் நாம் பார்க்கின்றோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிங்கள் என்ற இறைவார்த்தை, குறிப்பாக மார்க் 16:15 இவை மிஷன் கமாண்ட் என்று சொல்வார்கள். இறை அரசை பரப்பக்கூடிய ஒரு கமாண்ட், கட்டளை. அந்த கட்டளை ஏற்றவராக பல நாடுகளுக்கு, குறிப்பாக ஜப்பான், இந்தியா, கோவா, தமிழகம் எனவேதான் இவரை கோட்டாரிலே கேட்ட வரம் கொடுக்கின்ற கோட்டாறு பிரான்சிஸ் சவேரியார் என்று அழைக்கின்ற ஒரு புனிதமும், இவருடைய உடல் என்றும் அழியாத நிலையிலே கோவாவில் இன்றும் தேடிச் செல்கின்ற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் அற்புதத்தையும் தேடி கொடுக்கின்ற, நாடி கொடுக்கின்ற ஒரு உன்னதமான புனிதராக திகழ்கின்றார் பிரான்சிஸ் சவேரியார். இந்த பிரான்சிஸ் சவேரியாருடைய உடல் அழியாமல் இருக்கிறது, ஆன்மாவும் அழியாமல் இருக்கிறது. உடல் அழியாமல் இருப்பதனால் ஆன்மாவும் அழியாமல் இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஆன்மா எந்த அளவுக்கு தூய்மையாக இருப்பதனால் அவருடைய உடலும் தூய்மையாக இருக்கிறது. அழியாத நிலை என்பது தூய்மையை குறிக்கிறது. அப்பொழுது இந்த ஆன்மா, இந்த பிரான்சிஸ் சவேரியாருடைய ஆன்மா எந்த அளவிற்கு ஆண்டவருடைய திருக்கரங்களில் தூய்மையாக இருக்கிறது என்பதை நான் நினைவு கூறுவோம். ஏறக்குறைய 1506 1552 ஆண்டுகள் இவருடைய பணியானது, வாழ்வானது முடிந்துவிட்டது என்று முற்றுப்புள்ளி வைக்காமல் இன்று வரை அந்த கோவாவிலே இருக்கின்ற அவருடைய திருவுடலை சந்தித்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருகின்ற ஒரு உன்னதமான புனிதர் தான் இந்த பிரான்சிஸ் சவேரியார். வாருங்கள், நாமும் புனித பிரான்சிஸ் சவேரியாரை போல ஆன்மாவிற்கு அழகு சேர்ப்போம், ஆண்டவருடைய தூய்மையில் அழகு சேர்ப்போம், அற்புதங்கள் பல காண்போம். அனைவருக்கும் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.